ஹாய் கைஸ், புஷ்பா 2 படம் டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆயிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நான் நிறைய பேர் போய் பார்க்கவும் செஞ்சிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புஷ்பா 2வோட மெயின் ஆக்டர் அதாவது அல்லு அர்ஜுனை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது பெய்ட் ப்ரீமியரில் வைப்பாங்கல்ல. அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் வந்து ஒரு தேட்டரில், அதாவது தேட்டர் பேர் வந்து சந்தியா தேட்டர்ன்றாங்க. இது வந்து ஹைதராபாத்தில் தான் இருக்குது. இந்த தேட்டருக்கு வந்து ஏற்கனவே நார்மலாகவே இந்த தேட்டருக்கு வந்து நார்மலாகவே கூட்டமாக தாங்க இருந்திருக்கு. ரொம்பவே கூட்டமாக இருக்குது. திடீர்னு எதுவுமே சொல்லாமல் அல்லு அர்ஜுனும் வந்திருக்காங்க அந்த தேட்டருக்கு. அதனால அல்லு அர்ஜுனை பார்க்க அவங்க ஃபேன்ஸ்லாம் திறந்ததுனால அல்லு அர்ஜுனை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அந்த கூட்ட நெரிசல்லே கிட்டத்தட்ட 35 வயசு ஒரு பெண்மணி வந்து இறந்துருக்காங்க. கூட்ட நெரிசல்லே மூச்சு திணறி. இது வந்து மெயினாக பார்க்குறது. ஏன்னா ஒருத்தவங்க உயிர் இறந்துருக்காங்க. அது வந்து ரொம்ப இதனால. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் சாரை வீட்லேயே போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடியே வரதை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் நாங்கள் செக்யூரிட்டி டைட் பண்ணியிருப்போம். பவுன்சர்ஸும் கொஞ்சம் டைட்டாக இல்லை. அதனால தான் இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஆமாம், அங்கே ஒரு சின்ன விஷயங்க. இது நமக்கே தெரியுங்க. வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கூட்ட நெரிசலில் திடீர்னு ஒரு ஃபேன் பேஸ் உள்ள ஆள் வந்தால் அந்த இடம் வந்து கொஞ்சம் அசம்பவம் ஆகதாங்க செய்யும். அதனால முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கலாம். போலீஸ் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, முன்னாடியே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் செக்யூரிட்டி டைட் பண்ணியிருப்போம். இப்போ எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கைது பண்ணி தான் ஆகும். சரி, இந்த விஷயத்தை அல்லு அர்ஜுன் சைட்லேருந்து தான் சொல்லலை. பட் தேட்டர் சைட்லேருந்து தான் சொல்லியிருக்கலான்னு பார்த்தா அவங்க அதுக்கு மேலே இருக்காங்க. தேட்டர் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணவே இல்லைங்க. எதுவுமே சொல்லவே இல்லை. அதுவும் ஒரு மெயின் ரீசன் சொல்கிறாங்க. இது அல்லு அர்ஜுன் அரெஸ்ட்டோட முடிஞ்சான்னு கேட்டால் இல்லைங்க. தேட்டர் மேலாளர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க உயிர் போயிருக்குங்க. அதுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்க சைட்லேருந்து காரணமாயிருக்காங்க. எனக்கு இதில் பார்த்து வருத்தம்னா, அந்த 35 வயசு அந்த பெண்மணி வந்து நினச்சிருப்பாங்களா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு. அவங்க ஃபேமிலியோட அந்த ப்ரோக்ராமை என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஆனால் வந்த இடத்துல இந்த ஒரு அசம்பாவிதம் வந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க மனசுக்கு. இப்போ அல்லு அர்ஜுன் சைட்லேருந்து ஏதாவது இந்த ஃபேமிலிக்கு பண்ணுறோன்னு சொன்னாலும் கூட ஒரு உயிருக்கு வந்து அது ஈடே ஆகாதுங்க. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு வந்து அது நீரே ஆகாதுன்னு என்பதை நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு, மற்றவங்களுக்கும் தெரியும். அப்படி இருந்துமே அவங்க பப்ளிக் பிளேஸில் வந்து ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்கலாம், இல்லை அவங்க வரோன்னு சொல்லி ஒரு அனுமதி வாங்கியிருக்கலாம், இல்லை போலீஸ் செக்யூரிட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே கொடுக்காம அவங்க திடீர்னு அந்த வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இதனால தான் நாங்கள் கைது பண்ணுறோம். அண்ட் உயிர் இழந்தது வந்து அல்லு அர்ஜுன் மேலேயே கிட்டத்தட்ட நிறைய பிரிவில் வழக்கு பதிவாயிருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆக்டர். அவங்களுக்கு தெரியாதா? இப்போ நமக்கே சாதாரண பீப்புள் நமக்கே தெரியும். ஒரு திடீர்னு ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு ஃபேன் பேஸ் உள்ள ஆளை பார்க்குறோன்னா கூட்டம் வரதான் செய்யும். அதை கண்ட்ரோல் பண்ண தான் முடியணும். அண்ட் அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்புமே எடுக்காதனால தான் அல்லு அர்ஜுன் சைட்லேருந்து அரெஸ்ட். அண்ட் அந்த 35 வயசு அந்த லேடி வந்து இறந்தது வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. என் பர்சனலாக நம்ம சேனல் சார்பாக அவங்க ஃபேமிலிக்கு பேர் பண்ணிக்குவோம். இந்த வீடியோலேருந்து ஒரு சோஷியல் மெசேஜ் மட்டும் சொல்ல நினச்சேங்க. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேக்ட் சம்மந்தமான வீடியோவும் போடுவோம். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேருக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே போய் கமெண்ட்டில் MPM ஸ்குவாட்னே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் பார்க்க மாட்டேன். பாய்.